வணக்கம் நண்பர்களே, அன்பு விதை சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி மருதாணி செடி எப்படி வளர்க்குறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் வருஷம் என்னோடய ஃப்ரெண்டு மருதாணி விதைகளை எனக்கு கொடுத்தாங்க. அந்த விதைகளை போட்டேன், முளைச்சி வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க செடியை ப்ரூன் பண்ணும் போது அந்த கட்டிங்ஸையும் கொடுத்தாங்க. அதையும் வச்சேன், அதுவும் முளைச்சி வரவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நர்சரியில் ஒரு மருதாணி செடியை வாங்கி வச்சேன். போன வருஷம் சம்மருக்கு எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு சான் ஆண்டனியோ போனப்போ அவங்க வீட்டில் ஒரு மருதாணி செடி கொடுத்தாங்க. அதனால் இப்போ என்கிட்ட 2 மருதாணி செடி இருக்குது. 2 செடியுமே 10 சென்டிமீட்டர் உயரத்தில் தான் இருந்துச்சு. போன வருஷம் நல்லா வளர்ந்துச்சு சம்மரில். அதுக்கப்புறம் வின்டரில் வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு இந்த வருஷம் தொட்டி மாற்றிட்ட பிறகு வளர்ந்த இலைகள் தான் இது எல்லாமே. இந்த செடியில் உள்ளே வச்சுருக்கும் போது நிறைய இலைகள்லாம் பழுத்து உதிர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா போதிய வெயில் இல்லாதது தான் அதுக்கு ரீசன்னு. தொட்டி மாற்றும் போது பாட்டிங் மிக்ஸு, எர்த்வார்ம் காஸ்டிங், மஷ்ரூம் கம்போஸ்ட், கவு மேன்யூர், பெர்லைட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மருதாணி செடிகளை வச்சோம். மருதாணி செடிகளை முழு நேர வெயில் எங்கே இருக்கோ அந்த இடத்த பார்த்து தான் வைக்கணும். அப்படி வச்சோன்னா தான் நமக்கு பெரிய பெரிய இலைகள் கிடைக்கும், இல்லைன்னா சின்ன சின்ன இலைகளாக தான் இருக்கும். மருதாணி செடி ரொம்ப லெஸ் மெயின்டெனன்ஸான செடி. அதுக்கு தேவையான மண் கலவை கொடுத்து அந்த செடியை வச்சுட்டோனாலே அது கடகடன்னு வளர ஆரம்பிச்சிடும். மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கைப்பிடி அளவு கம்போஸ்ட் மட்டும் கொடுத்தாலே போதும். இதுக்கு வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் நம்ம பண்ண தேவையில்லை. மருதாணி செடி ஒரு சென்சிட்டிவான பிளான்ட்டுன்றதுனால இதுக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எதுவும் கொடுக்கக்கூடாது. ஆர்கானிக் முறையில் வளர்க்குறது தான் சிறந்தது. ஏன்னா இதை நம்ம கையில் மருதாணி வைக்கிறோம், இல்லை தலைக்கு ஹேர் பேக் போடுறோம், இந்த மாதிரியெல்லாம் பண்ணும் போது கெமிக்கல் நம்ம உடலுக்குள்ளேயும் போயிடும். நம்ம வீட்டில் நம்ம வளர்க்குற எல்லா செடிகளையும் ஆர்கானிக் முறையில் வளர்க்குறது தான் நல்லது. இப்போ மருதாணி செடிகளை, மருதாணி இலைகளை பறிக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் நிறைய கிளைகள் நமக்கு நிறைய இலைகள் கிடைக்கும். ஒரு செடியில் இருக்கிற இலைகளை பறித்து அரைச்சி நானும் என் பொண்ணும் மருதாணி வச்சுக்கிட்டோம். இந்த செடியில் இருக்கிற இலைகளை எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி இங்கே கம்யூனிட்டியில் ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரும் பெருசாக மருதாணி செடிகளை வளர்க்குறதில்ல. எல்லோரும் கோன் வாங்கி வச்சுக்கிறோம். ஃப்ரெஷ்ஷான இலைகளை பறித்து அரைச்சி வைக்கிறதுன்றதெல்லாம் அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஆனால் இயற்கையான முறையில் வளர்கிற மருதாணி இலைகளை அரைச்சி யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. மருதாணி இலைகளை பறித்து வைக்கும்போது நம்ம உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரும். கைகளுக்கும் நகங்களுக்கும் இயற்கையான சிகப்பு நிற அழகு கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த இலைகளை எல்லாம் காய வச்சு ஹேர் பேக் போட்டுக்கலாம், ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும் போது நமக்கு நல்ல கருமையான நீளமான முடி வளரும். இந்த மருதாணி இலைகளை காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எந்த ஒரு நல்ல ஃபங்க்ஷன்னாலுமே எல்லா லேடிஸும் ஃபஸ்ட்டு கோன் வச்சுக்கணும், இந்த மருதாணியை வச்சு கையெல்லாம் அழகாக அழகுபடுத்திக்கணும்னு தான் நினைப்போம் இல்லையா? அந்தளவுக்கு எல்லாருக்கும் இந்த மருதாணி செடியை பிடிக்கும். என்னென்னா நமக்கு இந்த டெக்ஸஸில் மருதாணி செடிகள் வெயில் காலத்தில் நல்லா வளரும். குளிர் ஆரம்பிக்கும் போது பிலோ 40 போகும்போது செடிகளால் குளிர் தாங்க முடியாது. நம்ம உள்ளே எடுத்து வச்சு தான் பாதுகாக்கணும். இந்த மருதாணி செடியில் பூக்கள் எல்லாம் பூக்கும்போது அதோட வாசனை பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் மருதாணி பூவோட வாசனை ரொம்ப பிடிக்கும்னுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ட்ரிம் பண்ண அந்த செடியில் புதிய கிளைகள்லாம் நிறைய இலைகள் வந்திருக்கு பாருங்கள். செடியே பார்க்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கும் இந்த செடி ரொம்ப பிடிக்கும்னா நீங்களும் வாங்கி வைங்க, நல்லா வளரும். உங்களுக்கு இந்த மருதாணி வளர்ப்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.